மீசான் டைம் நேர்களை நிகழ்ச்சிக்குள் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். 20 உயிர்களை கடலில் காத்த நிஜ வீராங்கனைகளான யுஸ்ரா மற்றும் சாரா மர்தீனிகளுக்கு ஆயுள் தண்டனையா? உயிர் காத்ததும் குத்தமடா? எதற்காக கைவிலங்கு, எதற்காக சிறை என்ற பல்வேறு அதிர்ச்சியூட்டும் செய்திகளோட ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் யுத்தத்தில் இருந்து கௌரவமாக வெளியேற துடிக்கும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் என்ற பல்வேறு செய்திகள் தான் இன்றைய பதிவு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம், விரிவாக பார்க்கலாம். யுஸ்ரா மற்றும் சாரா இரண்டுமே உடம்பிறப்புகள். சிறு வயதிலிருந்தே தமது கனவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீச்சல் வீராங்கனையாக நாட்டுக்கு பெருமை சேர்க்கணும் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கனவோடு தந்தையினுடைய பயிற்சியில வளர்ந்தவங்க. இந்த சூழ்நிலையில் தான் இவங்களுடைய கனவுகள் எல்லாம் தவிடுபடி ஆக்குற மாதிரி 11 ஆண்டுகள் ஆட்கொண்ட சிரியாவினுடைய யுத்தம். அந்த 11 ஆண்டுகள் யுத்தம் என்ன பண்ணிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமது வீடுகள், பயிற்சி நிலையங்கள், பள்ளிக்கூடங்கள் அனைத்தையும் சிதைச்சது மட்டுமல்லாம இறுதியில தமது இலட்சியத்தையும் இலக்கையும் இது சிதைச்சிரும் அப்படின்னு அச்சம் சூழ்ந்ததுனால உடனடியாக எங்காவது ஒரு நாடு கடந்து வாழலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. இவங்களுடைய முதற்கட்ட பயணமாக வெளிநாடு எங்காவது செல்லலாம் அப்படின்னு சொல்லி மிக மிக ரகசியமாக 20 பேர் கொண்ட குழுவோடு இணைந்து துருக்கிக்கு பயணமாகிறாங்க. துருக்கியில் இருந்தால் ஐரோப்பிய நாடுகள் ஏதாவது ஒன்றுக்கு போகலாம் அப்படின்னு ஒரு திட்டத்தை வகுக்கிறாங்க. அதில் முதற்கட்டமாக இவங்க பயணமாக வேண்டியது கிரீஸுக்கு. கிரீஸில் இருந்து தான் ஜெர்மனிக்கு பயணமாகணும் அப்படின்னு ஒரு திட்டம் வகுக்கப்படுது. துருக்கியில இருந்து கொண்டு அடுத்த கட்ட பயணத்தை தொடங்குறாங்க. இந்த ஒரு பயணம் எளிதானது இல்லை என்பது அவங்களுக்கு தெரியல. அனைவருமே கடல் கடந்து போறாங்க அப்படின்ற ஒரு முனைப்போட தான் இந்த பயணத்தை ஆரம்பிச்சாங்க. 7 பேர் பயணிக்க முடியுமான இந்த படகுல இவங்க 20 பேர் பயணிக்க ஆரம்பிக்காங்க. பெண்கள், சிறுவர்கள், கை குழந்தைகள், வயோதிபர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 20 பேர் இந்த பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுடைய பயணம் துருக்கியிலிருந்து கிரீஸ் நோக்கி பயணமாகுது. கடல் பரப்புல வச்சு படகுடைய இன்ஜின் பழுதடைந்ததன் காரணமாக திடீரென கடல் நீர் படகுக்குள்ள வர ஆரம்பிக்குது. இப்போது முதற்கட்டமாக என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பயண பொதிகள் எல்லாம் கடல்ல வீசுறாங்க. ஏதோ ஒரு வகையில பாரத்தை குறைச்சிடலாம் என்ற ஒரு நம்பிக்கையில கடல் நீர் உள்ள வரதை நிறுத்த முடியல. பாரத்தின் காரணமாக படகு மூழ்கிடலாம், நமக்கு நீச்சல் தெரியும் தானே, அதனால இருவரும் நீர்ல குதிச்சிருவோமே அப்படின்னு சொல்லி முதற்கட்டமாக சாராவும் யுஸ்ராவும் நீர்ல குதிக்கிறாங்க. அதுக்கு பிறகும் நீர் நின்ற பாடில்லை, படகுக்குள்ள நீர் வாரதை கட்டுப்படுத்தவும் முடியல. இறுதியாக என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீச்சல் தெரிஞ்ச நம்ம மட்டும் உயிர் தப்புறது ஆரோக்கியம் இல்லை, இறந்தா இவங்களோட இறக்குறது இல்லைண்டா அனைவருமாக சேர்ந்து கரை சேர்வது என்ற முடிவுக்கு இருவரும் என்ன பண்ணினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, படகை சுற்றி கட்டி இருந்த கயிறை ஒரு கையால் பிடித்து கொண்டு காலாலும் ஒரு கையாலும் நீச்சல் அடிச்சு இந்த படகை இழுக்கின்ற பணியை ஆரம்பிக்காங்க. ஒரு பக்கத்துல குளிர்ச்சியான காற்று, மறுபக்கத்துல சரியான உணவு இல்லை, குடிநீர் இல்லை. அதுபோக பலத்த அலைகளுக்கு மத்தியில குளிர் நீர்ல நீந்தி கொண்டே இந்த படகை இழுக்க ஆரம்பிக்காங்க. சோர்வடையும் போதெல்லாம் படகுல இருந்த குழந்தைகளோட முகத்தை பார்த்தோம். இந்த குழந்தைகளுமா இந்த கடல்ல இந்த பயணத்துல இறக்கணும், இவைகளோட தலைவிதி இதுதானா அப்படின்னு நினைச்சுதான் எமது உயிர் இருக்கும் வரைக்கும் இந்த குழந்தைகளோட உயிருக்கு நாமே உத்தரவாதம் அப்படின்னு சொல்லி களைப்பு வரும்போதெல்லாம் இதை நினைச்சு கொண்டுதான் 20 பேரை தாங்கி இந்த படகை இழுக்க ஆரம்பித்தோம். சுமார் இந்த ஒரு போராட்டம் 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ கிடையாது. சுமார் 4 மணி நேர போராட்டத்துக்கு பிற்பாடுதான் பத்திரமாக எந்த உயிர் சேதமும் இல்லாம கிரீஸின் லெஸ்போஸ் என்று சொல்லப்படுகின்ற தீவினுடைய கரையை நாங்க வந்தடைந்தோம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி இருந்தாங்க. இந்த கடுமையான போராட்டத்துக்கு பிறகு 2015ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பல நாடுகளுடைய எல்லைப்புறங்களை பத்திரமாக கடந்து ஜெர்மனிக்குள்ள பிரவேசிக்கிறாங்க. ஜெர்மனி அந்த காலகட்டத்தில் சிரியாவுடைய அகதிகளுக்கு பூரணமான அனுசரணையை வழங்கி இருந்தது, வருகவென வரவேற்றிருந்தது. அந்த நம்பிக்கையில தான் யுஸ்ராவும் சாராவும் அந்த நாட்டை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சாங்க. யுஸ்ரா தனது கடுமையான பயிற்சிகளை ஜெர்மனியில தொடங்கினாங்க. ஏதோ ஒரு விஷயத்தை சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி. சாரா என்ன பண்ணினா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜெர்மனியிலிருந்து மீண்டும் கிரீஸுக்கு இந்த தீவுல அகதிகளுக்கு உதவுகின்ற நிறுவனங்கள் இருந்தது. அவைகளில் சேர்ந்து அகதிகளுக்கு உதவி செய்கின்ற, அகதிகளை காக்கின்ற பல்வேறு பணிகளை தன்னை இணைச்சு கொண்டு செயலாற்ற ஆரம்பிச்சா. 2016ஆம் ஆண்டாகும் பொழுது ரியோ ஒலிம்பிக் போட்டியில அகதிகள் சார்பாக அகதிகள் ஒலிம்பிக் அணியில போட்டியிட்டு தங்கமும் வென்றெடுத்தாங்க. ஐநா சபையில நல்லிணக்க தூதுவராக யுஸ்ராக்கு உரையாற்றுவதற்கான அனுமதியும் ஐநா வழங்கியிருந்தது. இந்த சூழ்நிலையில இவர்களுடைய சாதனையை பாராட்டி பல்வேறு தொண்டு நிறுவனங்கள், பல்வேறு அரசு நிறுவனங்கள்
பல்வேறு சாதன விருதுகளை வழங்கி கௌரவப்படுத்தியது. இந்த சூழ்நிலையில 2018ஆம் ஆண்டாகும் பொழுதுதான் சாராக்கு கடல் பயணத்தை விட கடுமையான நாட்களாக அது மாறியது. அதுதான் கிரீஸ் நாட்டினுடைய அரச படைகள் சாரா உள்ளிட்ட 20 பேரை அதிரடியாக கைது செய்து சிறையில் போட்டாங்க. கிட்டத்தட்ட 100 நாட்கள் அவங்க சிறையில் வாடி வதங்குகின்ற சூழ்நிலை உருவாச்சு. சர்வதேச மனித உரிமைகள் அழுத்தம் கொடுத்ததன் காரணமாகத்தான் பிணையை சாராக்கு கிடைத்தது. சாரா மற்றும் 20 பேருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டவிரோதமாக நுழைந்த அகதிகளுக்கு உதவி அளித்தமை, நாட்டுக்கு எதிராக உளவு பார்த்தமை என்ற பல்வேறு கடுமையான குற்றச்சாட்டின் கீழ் தான் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து சாராக்கு எதிரான வழக்கை கிரீஸ் அரசு நடத்தி வருகிறது. இந்த குற்றச்சாட்டுகள் உறுதி செய்யப்பட்டு சாரா குற்றவாளியாக கருதப்படும் பட்சத்தில் 5 ஆண்டுகள் தொடங்கி ஆயுள் தண்டனை கிடைக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்தை சாராவுடைய சட்டத்தரணி சாராக்கு சொன்னதுதான் பெரும் அதிர்ச்சியை உண்டு பண்ணிருக்கு. சாரா உடனடியாக ஜெர்மனிக்கு அங்கிருந்து பயணமானார். இப்போது சாரா ஜெர்மனியில் வசித்து வரார். இவருக்கு எதிரான வழக்கம் இப்போது கிரீஸ்ல நடந்து வருது. என்னதான் இருந்தாலும் சாராக்கு நீதி கிடைக்கணும், கூடிய சீக்கிரம் சாரா இந்த வழக்கிலிருந்து விடுதலையாகணும் அப்படின்றது தான் இப்போது உலக மக்களுடைய பிரார்த்தனையாக இருக்குது. யுஸ்ரா மற்றும் சாரா மர்தினிகளுடைய இந்த சாதனை உண்மையிலே இதைவிட சிறந்த சாதனை உலகத்தில் எதுவுமாக இருக்க முடியாது. இந்த வழக்கில் சாரா விடுதலையாகணும் அப்படின்ற ஒரு பிரார்த்தனையோடு மற்ற செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றைய தினம் அமெரிக்க ஜனாதிபதி அதிரடியாக விட்ட அறிவிப்பு தான் இப்போது பெரும் பேசுபொருளாகவும் பெரும் வேடிக்கையாகவும் அமைஞ்சிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் உலக மகா யுத்தத்துக்கு பிற்பாடு ஈரான் மீது பாரிய அளவிலான தாக்குதலை ஞாயிற்றுக்கிழமை நடத்துவதற்கான திட்டம் இருந்ததாகவும் சவுதி அரேபியா, கட்டார், ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற நாடுகள் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு இந்த தாக்குதலை சற்று நிறுத்துமாறும் ஈரானுக்கு இறுதியான ஒரு வாய்ப்பை வழங்கும்படியும் பேச்சுவார்த்தைக்கு வந்துருவாங்க அப்படின்னு ஒரு கெஞ்சலை விட்டதன் காரணமாகத்தான் அந்த ஒரு தாக்குதலை ஒத்திவைச்சதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஊடகங்களுக்கு சொல்லி இருந்தாரு. அத்தோட செவ்வாய் கிழமையிலிருந்து ஹோர்முஸ் ஜலசந்தியை ஈரான் கப்பல் போக்குவரத்தாக திறந்து விடணும் என்ற ஒரு எச்சரிக்கையை விட்டிருக்கிறாரு. இந்த ஒரு விஷயம் தான் இப்போது மிக பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கு. அமெரிக்காவிலிருந்து வருகிற விமர்சனங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈரானுக்கு எதிரான இந்த யுத்தத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கௌரவமாக வெளியேற விரும்புகிறாரு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுத்தமும் கிடையாது, உடன்பாடும் கிடையாது, எப்படியாவது ஒரு கௌரவமான முறையில் இந்த யுத்தத்திலிருந்து வெளியேறணும் என்ற ஒரு முனைப்பைத்தான் இவர் காட்டுறாரு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானுக்கு எதிரான தொடர்ச்சியாக 3 அல்லது 4 வாரம் நீடிக்கின்ற அளவில் ஒரு தாக்குதல் நடத்துவதற்கான திட்டங்களை வாஷிங்டன் இராணுவ நடவடிக்கைகளை திட்டத்தின ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கையில் கொடுத்ததுக்கு பிற்பாடு அந்த தாக்குதலிலிருந்து விலகி இப்போது ஈரான சமாதான பேச்சுவார்த்தைக்கு அழைக்கின்ற ஒரு நிலை உருவாகி இருப்பது ஏதோ ஒரு வகையில் இந்த யுத்தத்தை தவிர்த்து சமாதானமும் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை, கௌரவமாக இந்த யுத்தத்தில் வெளியேறலாம் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு அமெரிக்க ஜனாதிபதி வந்திருக்கிறார் என்ற விமர்சனம் தான் இப்போது முன்வைக்கப்படுது. இந்த தாக்குதல் திட்டத்தில் மலைக்கு அடியில் இருக்கின்ற அணு உலைகள் இருக்கின்ற ஜபல் ஃபாஸ் மீது தாக்குதல் நடத்துக்கான திட்டத்தையும் இப்போது அமெரிக்காவினுடைய இராணுவ வரைவில் இருந்ததாகவும் சொல்லப்படுது. ஆனால் இந்த ஜபல் ஃபாஸ் மீது தாக்குதல் நடத்துவது என்பது ஈரானுடைய அணு உலைகளில் எந்த சேதத்தையும் உண்டு பண்ணாது, மலையினுடைய அடித்தளத்தில் இவைகள் இயங்குவதாகவும் எந்த ஒரு சேதத்தையும் இதில் உண்டு பண்ண முடியாது என்ற ஒரு எச்சரிக்கையை சொன்னது மட்டுமல்லாம, இதன் மீது தாக்குதல் நடத்துவதாக இருந்தால் தரைவழி தாக்குதலே சிறந்தது என்ற ஒரு விஷயத்தையும் சொன்னது மட்டுமல்லாம, அதில் இருக்கின்ற ஆபத்துகள் குறித்தும் டொனால்ட் ட்ரம்ப் அவங்களுக்கு ஆலோசனையும் எச்சரிக்கையும் வழங்கப்பட்டிருக்கு. இப்போது இராணுவ நடவடிக்கையா அல்லது சமாதானமா அப்படின்ற ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் தான் அமெரிக்க ஜனாதிபதி இருப்பதாகத்தான் இந்த செய்திகள் சொல்லுகின்ற பலத்த விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. என்னதான் இருந்தாலும் மத்திய கிழக்கு நாடுகளில் ஒரு அமைதியான சூழல் உருவாகட்டும் என்ற பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.